பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோல விஜிஎஸ் வந்து ஒரு பக்கம் எஃப்ஜே கிழிச்சாரு பாருங்க, வேற மாதிரி கிழின்னு கிழிச்சிட்டு இருக்கா. அதுல குறிப்பா இந்த மாதிரி பேசுற வேலை வேற எங்கேயாவது வச்சுக்கோ அப்படின்றதா இருக்கட்டும். ஒரு உண்மையை போட்டு உடைச்சாங்களே, எனக்கே ஷாக்கிங்கா தான் இருக்கு. அந்த உண்மையை நான் எதிர்பார்க்கல. இந்த ஒரு உண்மையை நான் எப்படி மிஸ் பண்ணேன், நான் பார்க்கலையா இல்ல இது எப்படி வந்துச்சா வரலையான்னு நான் தெரியல. பட் இதை கேட்கும்போது கண்டிப்பா உனக்கு வேணும்டாடே, இதை கண்டிப்பா நீ அனுபவிச்சே ஆகணும்ன்ற மாதிரி தான் இருந்தது. அதை கேட்டவொன்னே ஒட்டுமொத்த வீடுமே ஷாக் ஆயிட்டு பார்வதி எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. அதை பத்தி முழு விவரத்தை இன்னும் கொஞ்சம் பார்த்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவி நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மறந்துடாதீங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ எஃப்ஜேவை விஜய் சேதுபதி ஏதோ பேசியிருக்காரு போல. பேசினதுக்கு அப்புறம் எஃப்ஜே வந்து ரியாக்ஷனா திரும்பி பேசும்போது பார்த்தீங்கன்னா, அவர் எப்பவுமே வந்து ஒரு பிஹேவியர் இருக்கு. அப்படியே தென்னாவட்டா நின்றுக்கிட்டே முறைச்சிக்கிட்டே பேசுறது, இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு எஃப்ஜே கிட்ட இருக்கு. அது ஃப்ரம் த ஸ்டார்ட்ல இருந்து டில் நவ் இருக்குது. அது பிக் பாஸ் வந்து அவரோட கேப்டன்சி பவரை பறிச்ச உடனே அவருக்கு ஒரு மாதிரி ஆச்சு. அப்பயே ஒரு மாதிரி தென்னாவட்டா தான் நின்றுட்டு இருந்தார். அதைத்தான் விஜிஎஸ் முன்னாடி இன்னைக்கு பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்து விஜிஎஸ் போட்டு பொழந்துட்டு இருக்காரு. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா இருக்கும்போது பேசும்போது அப்படி பேசணும், என்கிட்ட அப்படி பேசக்கூடாது சரியா அப்படின்றது சொல்றாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட பேசும்போது வேற, இது ஒரு ஹோஸ்டுக்கான மரியாதை என்பது வேற அப்படின்ற ரீதியில நம்ம ஹோஸ்டுக்கான மரியாதை கொடுத்து தான் ஆகணும். உங்ககிட்ட ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி பேசுனீங்கன்னா நல்லா இருக்காது, ரொம்ப தப்பு. ஏன்னா இவர் அப்பட்டமா மாட்டிக்கிட்டாரு. ஏன் மாட்டினாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஃப்ஜேக்கு ஒரு தைரியம். என்ன தைரியம்னா, அவருக்கு அடுத்த வாரம் நான் இந்த டாஸ்க்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா என்ன, பண்ணல இதோட பெனிஃபிட் என்ன, இந்த டாஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணா அதோட பெனிஃபிட் என்னன்னா, அடுத்த வாரம் கேப்டன்சில நீ போவ, அதுதான் பெனிஃபிட். அப்போ ஏன் ஆல்ரெடி கேப்டன்சி கண்டெண்டர்ல என்கிட்ட இருக்கேன், நான் ஏன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தெனாவட்டும் பவர் இருக்குல்ல. அதனாலதான் அந்த திமிருத்தனத்தோட எஃப்ஜே இருந்தாரு. டாஸ்க பண்ணாம அவர் ஒரு தனி ட்ராக்ல போனதுக்கான காரணம், எப்படியா இருந்தாலும் நான் அந்த டாஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறேன், நான் திரும்ப ஜெயிக்க போறேன், எதுக்கு நான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணி என்னோட முழு உழைப்ப போடுறது எதுக்கு அப்படின்றது தான் அவருடைய முழுக்க இன்டென்ஷன். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. எப்படி எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா அவர் இன்னொரு பக்கம் விஜிஎஸ் கிட்ட பிஹேவ் பண்றதோ, கேள்வி அவர் மாட்டிக்கிட்டாருன்னா அவர் பண்ற ஆட்டிடியூடா இருக்குல்ல, வெரி ஒஸ்ட். ஏன் பார்வதிக்கும் எஃப்ஜேக்கும் நிறைய ஆர்குமெண்ட் நடந்தது. அந்த ஆர்குமெண்ட்லாம் பார்வதியை பேசவே விடலையே. அப்படியே வந்து எல்லார்கிட்டையும் பேசும்போது இந்த டோனா பொறுமையாக சொல்வாரா, அதாவது இது எப்படி என்று அப்படி என்று இப்படி என்று அப்படின்ற மாதிரி பார்வதி பேசும்போது இந்த டோன்ல போவார். ஸோ அடுத்தவங்களை பேச விடக்கூடாது, குறிப்பா பார்வதியை பேசக்கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தார் எஃப்ஜே அவர்கள். இதுதான் விஜேஸ் டைரக்டா வார்ன் பண்ணிட்டாரு. டைரக்டா இப்படி என்கிட்ட பேசாதன்ற மாதிரி மூஞ்சிலே அடிச்சா போல சொல்லிட்டாரு. இல்ல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான் ரொம்ப அப்படின்னு. இதே டைலாக் எத்தனை வாட்டிடா சொல்லுவேன் எனக்கு புரியல. கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ட்டு. என்ன நீங்க கன்ஃபியூஸ் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் ஆகலையா, வியானா பக்கம் போறது மட்டும் நீங்க கன்ஃபியூஸே ஆகலையா, அது எப்படி இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கப்பா, அதுல ஏன் கன்ஃபியூஸ் ஆகல அப்படின்ற கேள்விதான் புரியல. அடுத்து ஐயோ இருங்க, டாஸ்க் பிளே பண்ணவே இல்லை, அவங்க சமைக்க முடியலன்னா அதுக்கு போய் பார்க்க முடியல, பிரச்சனைக்கு போக முடியல, கேட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்ற பதில நாங்க ஏத்துக்க முடியுமா அப்படின்றது கேட்கிறாரு. இது நியாயமான கேள்வி தானே. டாஸ்க்கும் ஒழுங்கா பண்ணல, ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல தான் இருந்தாரா, அவர் தனி உலகத்துல இருந்தார். மொதல் விஷயம், பிரச்சனைக்கு போக முடியல. அவர் ஏன் பிரச்சனைக்கு போனோம், அவர் வந்து நம்ம கேப்டனாவும் இல்லை டாஸ்க்ல இல்லைன்னா நான் எப்படி. அதே வியானாக்கு பிரச்சனைனா முதல்ல போய் நின்று இருப்பார் சார். தப்பா கேட்டீங்க சேதுபதி சார். வியானாக்கு ஒரு பிரச்சனைனா எஃப்ஜே போய் நிக்கலாம் கேட்கணும். வியானாக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு போய் கொடுக்கறதா இருக்கட்டும், வியானா ஐடி கார்டு தெளிஞ்சா தேர்றதா இருக்கட்டும், வியானா வந்தாதான் சாப்பிடுவேன்றதா இருக்கட்டும், அந்த வேலையை மட்டும் கரெக்டா பார்த்தாரு சார். வியானாவோட பிரச்சனையை மட்டும் சால்வ் பண்ணாரு, மற்றவங்களோட பிரச்சனை பக்கம் அவர் போவே இல்லை. ஓகே, அதுல சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா அதுக்கும் போய் நின்று இருக்கணும், அதுக்கு போய் நின்னாம விட்டாரு. கன்ஃபியூஸா பதில் சொல்ல ஏத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி போட்டு உடச்சு விட்டானே. அடுத்து நீங்க என்ன சொன்னீங்க சாண்ட்ரா கிட்ட அப்படின்ற மாதிரி சொன்னவனே என்ன சொன்னாருன்னு பார்த்தா, அது பெரிய அடிலாம் கிடையாது, நான் பார்வை வேலை வாங்கத்தான் பண்ணேன்னும் போது இது எவ்வளவு பெரிய தப்பு. ஸோ ஒருத்தவங்க ஹெல்த்தில் அடி வாங்கியிருக்கு, எப்படி ஒருத்தர் ஹெல்த் இஷ்யூ அடி ஆயிருக்கு, அதை வந்து இன்ஜுரி அப்படின்னு கட்டு போட்டு வச்சிருக்கீங்க, அதை வச்சு ஒரு கேம் பிளே பண்றீங்கன்னா எவ்வளோ கேவலம், இது எவ்வளோ கேவலம்ன்ற. ஹெல்த்தை வச்சு கேம் பிளே பண்றதே பெருந்தப்பு. இதை இந்த எஃப்ஜே பண்றது ஒஸ்ட்டிலும் ஒஸ்ட்டு. ஒருத்தனுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகுது, அந்த கன்சர்ன்ல அவங்க சமைக்கிறாங்க, இந்த கன்சர்ன்ல அதை விட்டுட்டு அதையே ஒரு பெனிஃபிட்டா எடுத்துக்கிட்டு அடுத்தவங்களை வேலை வாங்கணும், இது பண்ணணுன்ற எண்ணமே ரொம்ப கேவலமா இருக்கு, கீழ்த்தரமா இருக்குன்றது தான் நான் பாக்குறேன். அது கேட்டா யாருக்கா இருந்தாலும் வலிக்கும். ஏண்டா உனக்கு ஒரு அவங்க எப்படி சரி ஓகே அடிபட்டிருக்கு, உனக்கு ஒரு நல்லது நினைச்சிருக்காங்க, எப்படி பார்வதி உனக்கு நல்லது நினைச்சிருக்கா, சரி ஓகே பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஆனா நீ ரிட்டர்ன் அவங்களுக்கு என்ன நினைச்சிருக்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது ரொம்ப தப்பு.
ஸோ இந்த இடத்துல பார்வதிக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைச்சே ஆகணும். அந்த இடத்துல விஜிஎஸ் போட்டு செய்யறதுல 1% கூட தப்பு கிடையாது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஆனா அவங்கள வேலை வாங்குறதுக்கு தான் நான் இப்படி பண்றேன்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காருன்றதே எனக்கு தெரியல மக்களே. எனக்கே இதுதான் ஷாக்கா இருந்துச்சு அந்த இடத்துல கேட்கும்போது. ஸோ இதுக்கேற்ற பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும். ஓகே, அதை கேட்டவொன்னே ஒரு பார்வதி, ஒரு சுபிக்ஷா, பிரஜன்ல இருந்து எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஒட்டுமொத்த வீடுமே ஷாக் ஆகுறாங்க. இது ஏன் சாண்ட்ரா முன்னாடியே சொல்லன்னு தெரியல. ஒட்டுமொத்த வீடுமே அங்க ஷாக் ஆகிட்டு அப்படியே சம்பித்து நிக்குது, ஷாக்கிங்ல நிக்குது. அதுக்கப்புறம் பார்வதி அக்கா வழக்கம் போல போயிட்டு அந்த சோபால உட்காந்து ஏன்டா என்ன இப்படி பண்றீங்க, எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் பண்றீங்கன்ற மாதிரி எமோஷனலா பிரேக் டவுன் போய் அழுகுறாங்க. அது ஒரு பக்கம் எப்பவும் போல நடக்கிறது தான். இது வந்து மாற்றுக்கிறது இல்லை. கிட்டத்தட்ட இந்த 4வது வீக்கெண்ட் எபிசோடு அழுகுறாங்க பார்வதி. ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல 4வது வீக்கெண்ட் எபிசோடு. ஏன்னா இந்த வாரம் அவங்க வந்து அத்தனை வேலை பார்த்துருக்காங்க. அந்த ஒரு கஷ்டம் இருக்கு இல்லையா, அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு தான் இங்க. அதெல்லாம் தாண்டி அவ்வளவு வேலை பார்த்து இதெல்லாம் பண்ணா நீ வாலண்டரியா பண்ண வச்சிருக்கணும் போது எவனுக்கா இருந்தாலும் அவுட் ஆக தான் செய்யும். ஏன்டா இப்படி பண்றீங்க, நான் பண்ணலனா கூட பரவாயில்ல, எல்லாம் பண்ணியிருக்கனே அப்படின்ற ஒரு வலி இருக்கத்தான் செய்யும். அதை நம்ம தப்புன்னே சொல்ல முடியாது அப்படின்றத சொல்லிக்கிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.